இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 16/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி திதி என்ற திதி இருக்கும். சாயங்காலம் 6:26 வரைக்கும். பின்பு அமாவாசை திதி வந்துடும். திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை 9:41 வரைக்கும் இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனாலே மனதிலே சந்தோஷமும், பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும். திங்கட்கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது. அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது. அதனால் கூடுதல் சிறப்பு, மனதுக்கான நல்ல நாள். இன்றைய நாளிலே சுப முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காலையில் நல்ல நேரம் 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில் 7:30 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் 7:30 யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:03. வாரசூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியன் 4 நாழிகை 16 வினாடிகள் இருப்பார். 6:34 சூரியன் உதயம் ஆவார். திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாமயோகமும் கரஜை என்கிற கரணமும் இருக்கிறது. இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நவரத்னங்களை போட்டுக்கொள்வது, வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது. அதுபோல இன்றைக்கு கரஜை கரணத்தில் விதை விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம் பண்றது போன்றவைகள், வீடு சம்பந்தப்பட்ட சகல விதமான சுபகாரியங்கள் செய்வது நல்லது. இன்றைய சதுர்த்தசி திதி வெற்றிக்குரியது. இன்றைய நாளிலே யாத்திரை போறது, சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும். மீனராசி நண்பர்களே, 5ஆம் இடத்திற்குரிய திரிகோணஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கு உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். நிறைய பொருள் வரவுக்கான வாய்ப்பு, சுப முகூர்த்தங்கள், சுப செலவுகள் இதெல்லாம் இருக்கும். நிறைய பேரை பார்க்கறதுனால வரக்கூடிய வைப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திங்கட்கிழமை சனி வேற உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. எதையும் எனர்ஜியா செய்யக்கூடிய ஆசாமி. நீங்க பரபரப்பா இருக்கக்கூடியவர். இருந்தாலும் இன்னைக்கு எதையுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவோம். அப்படி நழுவி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய நடக்கும். இது எல்லாமே ஒருத்தர் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை பெறுவர்கள். அதனால் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். இந்த நாளிலே மேலும் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்வதற்கு சிவனை மனதில் நினைத்து கொண்டு சிந்தைகளே உங்கள் காரியங்களை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன்.